ஏண்டா ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு விளையாடவா போனே? நீ சரியா படிக்கிறது இல்ல, கிளாஸுக்கு வரது இல்லன்னு உங்க டீச்சர் அம்மா லெட்டர் கொடுத்திருக்காங்க. அது நான் பண்றது, நீங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா சொல்லி கொடுக்குறது இல்ல, அக்கா கேட்டா இது டைம் சொல்றீங்க. பையன் ஸ்கூலுக்கு போனா பஸ்ல எடுத்தாங்க டீச்சரே, எனக்கு ஆபத்து இருக்கு, அதான் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டேன். ஏண்டா முளைச்சு 3 இலை விடல, இதுக்குள்ள பெரியவங்ககிட்ட இப்படி எதுத்தா பேசுற? அடிக்கிறீங்க, அடிக்கிறதா அவனுக்கு கொல்லணும். காலி பையன் மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்கான். என்ன எதிர்த்து பேசுறியா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் தெரியுமா? என்னடி வளர்ற? யாருகிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன் தெரிஞ்சுட்டு பேசு. எல்லாம் தனியாக தான் பேசுறேன். ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? வராம குழந்தைங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய பெத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டா குழந்தைங்க எப்படி உருப்படும்? இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வாய மூட. மாட்டேன். இத்தனை நாள் நீங்க என் வாயை அடிச்சது போது இனிமே நான் தான் பேச போறேன். பேசுவேன். ஏன் பேச மாட்டேன்? மம்மி, டாடி என்னமோ புடிவாதக்காரரு, நீங்களாவது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாமே. ஏன் அவர் வளைஞ்சா புரிஞ்சிடுவாரோ? மாமி, இந்த விரோதத்தை மறந்து நீங்க பழையபடி ஒன்னா இருக்கலாமே. இதுக்கெல்லாம் தடை போட்டது யாரு? உங்க மனசு தானே. அதை மாத்திக்கலாமே. பப்பி, இதெல்லாம் எங்க சொந்த விஷயம். இதுல தலையிடறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. இப்போ இது உங்க சொந்த விஷயமா? ஓஹோ. வணக்கம். தாங்கள் தற்போது தயாரிக்க போகும் திரைப்படத்திற்கு புதுமுகங்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தேன். அதன்படி என்னுடைய 6 புகைப்படங்களில் அனுப்பியுள்ளேன். உயரம் 5 அடி 3 அங்குலம், எடை 120 பவுண்டு. அங்காடியாகவும் அப்பா அம்மா உயிருடன் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 1 வாரத்தில் விவாகரத்து செய்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே அவர்களுடைய சம்பளம் பெற வேண்டிய அவசியமும் இல்லை, இதில் தலையிட அவர்களுக்கு உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வர முடியாது. என்ன இதெல்லாம்? அதை கேட்கல. யார கேட்டு இந்த லெட்டர் எழுதினேன்? நான் யாரை கேட்கிறேன்? நான் உயிரோட இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான காரியத்துக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான்சென்ஸ் டாடி. நான் ஏன் வெக்கப்படணும்? இப்படி ஒரு பெண்ணை பெத்துட்டு அவளை சினிமா கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுற அளவுக்கு அனாதையா விட்டுட்டீங்களே, அதை நினைச்சு நீங்க வெக்கப்படணும். என்னையே எடுத்தறிஞ்சு பேசி அவமானப்படுத்துறிய, உனக்கு எவ்வளவு தைரியம்? அலட்டிக்காதுங்க பிளீஸ். உயிருக்கு உயிரா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கிற தாய் தகப்பனை பிரிஞ்சு அவங்க பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இறங்கினா அது அவமானம், கேவலம், துரோகம். எங்களுக்கு தான் அப்பா அம்மாவே சரியில்லையே. மூல விக்கிரகமே மூலியா போயிடுச்சு. உற்ற விக்கிரகம் ஊரு சுத்துற என்ன, உருப்படாம போன என்ன? பார்க்காததெல்லாம் ஒரு முழம் கட்டன்னு சொல்லுவாங்க. உன்னை அதட்டி கேட்க ஆள் இல்லாதனாலதான் நீ ரொம்ப கீழே போயிட்டா. ஒரு பிரபல நடிகையுடைய ஃபாதர் நீங்க சொல்லிக்கிட்டா அந்த பெருமை உங்களுக்கு தானே. ஒரு பெரிய வக்கீலுடைய பொண்ணுங்கிற பெருமை உனக்கு இருந்தா அதுவே எனக்கு போதுமா? ஒரு பிரபல நடிகையுடைய ஃபாதருங்கிற பட்டம் எனக்கு தேவை. என் வாழ்க்கையை பத்தி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படுறதாகவே எனக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்களா? இந்த தடுப்பை வச்சு வீட்டை மட்டும் நீங்க பிரிக்கல, உங்க பந்த பாசத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டீங்க. அதனால இனிமே உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் எதிர்காலத்தை பத்தி நிர்ணயிக்கவும் ஒரு நல்ல முடிவுக்கு வரவும் எனக்கு தான் உரிமை இருக்கு. அதனுடைய ஆரம்பம் தான் இந்த அப்ளிகேஷன். கத்துறதுனாலே கருத்து மாறிடாது. என்னை அதட்டவும் அடிக்கவும் இப்போ உங்களுக்கு உரிமை இல்லை. மைண்ட் யூ. கோபி, என்னம்மா? என்ன இந்த ரூம்ல சிகரெட் வாசம் வருது? அப்பா சிகரெட் பிடிப்பாருல, அந்த ஞாபகம் உங்களுக்கு? அப்பா அங்க எல்லாம் இருக்காரு, இங்க ஏன் வாசனை? அந்த ரூம்ல போய் பாருங்கம்மா. நீ இந்த வயசுல சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சிகரெட் பிடிக்கிறதுக்கெல்லாம் வயசு தேவையில்லாமா? நீ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? உன்னை கட்டி காலி இல்லாம நீ கட்டு போயிட்ட. நீ கட்டு போயிட்ட. ஆனா கடல நீங்க வேலை கட்டுட்டீங்க. பின்னால பின்ன 30 நாள் அப்பா கூட இருக்க போது தாய் இல்ல பிள்ளைகளா இருந்தோம். 30 நாள் அம்மா கூட இருக்க போது தகப்ப இல்லாத பிள்ளைகளா இருக்கும். என்ன அதுக்கப்புறம் இந்த வாட்டி எப்படி பேசுனா உன்னை படிக்க பல்ல விட்டுடுவேன். சும்மா இருக்கமா? கத்திட்டு எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டேய், உங்களை பார்த்தா பரிதாபமும் ஏற்படல, அனுதாபமும் ஏற்படல. உங்க அப்பா அம்மா 2 பேரும்
நீங்களாவது சொல்லுங்க டாடி, இது உங்களுக்கே நியாயமாயிருக்கா? இந்த வீட்டை ரெண்டா பிரிக்கணும்னா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்காதா? இந்த வீட்டுல ரெண்டு அடுப்பு எரியணும்னா உங்க மனசு குளிராதா? சண்டை போட்டுக்கிட்டா உங்களுக்கு சமாதானமா? பப்பி, இட் இஸ் பியூர்லி அவர் பர்சனல் மேட்டர். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். டாடி, கோகுலமா இருந்த வீட்டை குருக்ஷேத்திரம் ஆக்கிட்டீங்களே, இது உங்க பர்சனல் மேட்டரா? அப்பா அம்மா இருந்தும் அனாதைகளா நிக்கிறோமே, இது உங்க பர்சனல் மேட்டரா? உங்க சண்டைக்கு முக்கிய காரணம் என்னுடைய கல்யாணம், இது உங்க பர்சனல் மேட்டரா? சொல்லுங்க டாடி, எது உங்க பர்சனல் மேட்டர் சொல்லுங்க. அடக்கம் இல்லாத பேசுறேன், அளவுக்கு மீறி பேசுறேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். இதுல உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. மம்மி, மம்மி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாயோட இதயம் துடிக்கவும் பாங்க. எங்க துடிப்பு அடங்கினதுக்கு அப்புறம் தான் உங்க இதயம் துடிக்குமா? அப்படி நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நான் மட்டும் என்னடி பாவம் செஞ்சோம்? உங்களை பெத்தது தவிர ஒரு தப்பு செய்யாது. நான் போய் அவர் கையில விடணும். இதெல்லாம் நீ போய் அங்க சொல்லி போ. அக்கா, இதுக்கெல்லாம் ஈவியர்கள் இல்ல ஜென்மங்க, இதயமே இல்ல ஜென்மங்க. இவங்க கிட்ட சொல்லி அழுகிறத விட எங்காவது மர மட்டையில போய் மோதிக்கலாம், குட்டி சேவல முட்டிக்கலாம். இந்த பொருளையற்ற ஜென்மங்களுக்கு எது சொன்னாலும் உரைக்க. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீங்க எங்களுக்கு வேணும் டாடி. உங்க அல்பத்தனமான போட்டியும் பொறாமையும் தான் இந்த பிஞ்சி நெஞ்சில உங்களை பத்தி தவறான எண்ணத்தை ஏற்படுத்திருக்கு. இப்படி எல்லாம் அடிச்சதுனால அந்த எண்ணம் மாறிடாது டாடி. யாருகிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. தன்னோட கட்சியை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சுயநலக்கார வக்கீல் கிட்ட தான் பேசிக்கிட்டு தன் சொந்த முடிவாட்டத்துக்காக பிள்ளைங்க கேடு கட்டாலும் பரவாயில்லை நினைக்கிற ஒரு அக்கிரமக்கார அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு வயசுத்தனமான கௌரவத்துக்காக பாசத்தையை தூக்கி எறிய துணிச்சிட்ட ஒரு பெரிய மனுஷன். ரொம்ப சின்ன மனுஷன் கிட்ட தான் 25 வருஷம் ஒன்னா வாழ்ந்தோமே என்ற எண்ணம் இல்லாம எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு நாடகம் ஆட ஒரு கேவலமான ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அழாதக்கா, அவர் அடிச்சது நினைச்சு அழாத. இந்த வீட்டுல நமக்கு இடம் இருக்கு, ஆனா அவங்க மனசுல இடம் இல்லைங்கிறது தெளிவா புரிஞ்சு போச்சு.